எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னை பெற்ற தாய் தந்தையரை, பித்தூர்களே, முன்னோர்களே, குலதெய்வங்களை, 18 சித்தர்களை, 30 முக்கோடி தேவர்களை, தேவாதி தேவர்களை, ரிஷிகளை, முனிவர்களை, எனக்கு இந்த ஜோதிட கலையை சொல்லிக் கொடுத்த குருமார்களை, உங்களை எல்லாம் வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய ஒரு பொது பலனாகவும் அவர்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடா வரக்கூடியது மேசம். இந்த மேச வீட்டுல அஸ்வினி 1, 2, 3, 4 பாதமும் அதுக்குள்ள அடக்கம். அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களா இருப்பாங்க. இவர்களுடைய சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குதிரை முகம் கொண்டதா இவர்களுடைய சின்னம். இவர்களுடைய அதிதேவதையா வரக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி தேவர்கள். அவர்கள் தான் இவருடைய அதிதேவதையா வரக்கூடியவர்கள். அடுத்து இந்த மேசம் அப்படிங்கிற வீடே வந்து ஒரு அறம் சார்ந்த வீடு. அறம்னா ஒரு தர்ம சிந்தனை கொண்டவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே ஒரு தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதாவது யாருக்கும் ஒரு வேலை செய்ய போகும்போது அதுல யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஒரு தீங்கு நடக்க போகுது அப்படின்னா அதுக்காக அந்த வேலையை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அது மாதிரி யாருக்கும் ஒரு கெடுதல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தர்ம சிந்தனை வந்து மனசுல இவர்களுக்கு வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரியான குணாதிசயம் கொண்டவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 3 குணங்களா பிரிச்சிருக்காங்க. அப்படி பாக்குறப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரம் தேவ குணம் கொண்ட நட்சத்திரமா வருது. தேவ குணம் அப்படிங்கிறது வந்து தேவர்களுடைய குண அம்சங்களை பொருந்தியவர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வராது. இறைவனுக்கு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய தேவர்கள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டான ஆளா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இறைவனிடம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளாகட்டும், வேண்டுதலாகட்டும், அவருக்கு அந்த ஒரு தியான பயிற்சி ஆகட்டும், அவருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளாக, இறைவனுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளாகட்டும், அவரோட வேண்டுதல் ஆகட்டும், எல்லாமே உடனடியாக கிடைக்கக்கூடிய அம்சம் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. இறைவனிடம் கேட்கக்கூடிய வேண்டுதல்கள் டக்குன்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. நட்சத்திரத்தின் அதிபதியா வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா கேது பகவான். கேது பகவானே பொதுவாகவே ஒரு ஞானத்தை குறிக்கக்கூடிய கிரகம், ஞானகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க கேது பகவானை. இயற்கை சார்ந்த இயற்கையாவே எல்லா விஷயத்தை பத்தின ஞானமும் இவருக்குள்ள கொஞ்சமாவது இருக்கும். எந்த விஷயத்தை எடுத்து கேள்வி கேட்டாலும் சரி, எதை பத்தின கேள்வி கேட்டாலும் சரி, அதை பத்தின ஒரு 4 விஷயமாவது இவர்கள் வந்து இயற்கையாவே அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது இயற்கை கொடுக்கக்கூடிய விஷயம், பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயம். ஞானகாரகன் கேது பகவான், அதன் அதிபதியா வரக்கூடியனால ஞானம் இயற்கையாவே கடவுளால் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா இவர்கள் பொதுவாகவே ஒரு நிதானமா எல்லா விஷயத்திலும் செயல்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இது சரி, இது தவறு அப்படின்னு ஒரு நிதானமா ஒரு முடிவு எடுத்து, ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஒரு 10 பேர் ஓடிட்டு இருந்தாங்க கூட, இவங்க எத்தனாவது ஆளா போனாங்க கூட சரிதான், நிதானமா அந்த விஷயத்துல நம்ம எப்படி ஜெயிக்கணும்னு பொறுமையா யோசிச்சு செய்யக்கூடிய நபர்கள் வந்து இந்த அவன் போனா போயிட்டு போறான் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோட இருக்கக்கூடிய நபர்களா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மௌனம் சாதிப்பார்கள். பெரிய அளவு அமைதியா இருக்கக்கூடிய நபர்கள், மௌனமா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா எல்லா விஷயத்தை பத்தின அறிவு இவர்களுக்கு தெரிஞ்சிருக்கனால, பொதுவாக எல்லா விஷயத்தை பத்தின அறிவு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க, அமைதியா தான் இருப்பாங்க, அதிகமா பேசிக்க மாட்டாங்க. 10 பேர் ஒரு இடத்த பத்தி தெரியாத விஷயத்தை பத்தி யாராவது ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க கூட இவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதனால வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க, மௌனமா இருப்பாங்க, எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மௌனம் சாதிக்கக்கூடிய நபர்களா இந்த வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்மீக உணர்வு வந்து இவர்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். கோயில் வழிபாடு, ஆன்மீக உணர்வு, இறைவன் அப்படியே வழிபடக்கூடிய விதம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்க வந்து இறைவன் மேல அவ்வளவு பக்தியாகவும் இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். பக்தி உணர்வு வந்து இவங்ககிட்ட எப்பவுமே ஜாஸ்தியாவே இருக்கும். ஒரு கோயில்ல போய் நின்று அப்படி இறைவனை கையெடுத்து அப்படி கும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 கண்ணுல தண்ணி தேங்கி மனதார உருகி கும்பிடக்கூடிய முறையில வந்து இந்த இறைவனை வழிபடக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. இறை வழிபாடுலையும் ஞான மார்க்கத்திலையும் மிகப்பெரிய ஒரு நபரா இருப்பாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ஏதோ ஒரு விஷயம் யாராவது ஒரு கெடுதல் செஞ்சுட்டாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் யாராவது ஒரு விஷயம் செஞ்சுட்டாலும் சரி, அந்த விஷயத்த வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அது வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு அந்த நாள் வரும்போது, அந்த நேரம் வரும்போது காத்திருக்கக்கூடிய நபர்கள், அதை திருப்பி அவர்கள் செய்துவிடக்கூடிய நபர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. மனதில் அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் அந்த மனசில் வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். கெட்டது செஞ்சதுனால அந்த எத்தனை வருஷம் ஆனாலும் அவருக்கு அந்த தண்டனையை திருப்பி தரக்கூடிய நபர்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருப்பாங்க. போனா போயிட்டு போறா, விடு, தேவையில்லடா, விடுறா போட அப்படிங்கிற மாதிரி எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாம அசால்ட்டா அப்படி இருக்கக்கூடிய நபர்களா வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கையாவே இவர்கள் யாராவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ, யாராவது உடம்பு முடியாத சூழ்நிலையில இருந்தாலோ, இவர் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த விஷயம் தெரியாம கூட இருக்கும்.
இவங்க மனதாரையும் சரி, சில இடங்களில் போய் ஏப்பா அவனுக்கு உடம்பு சரியில்லையா, சரிப்பா ரெடியா இருப்பா அப்படின்னு சொல்லி கையை தொட்டுட்டு வந்தாலே அவங்களுக்கு உடம்பு பார்த்தீங்கன்னா குணமாயிரும். அந்த ஹீலிங் செய்யக்கூடிய முறைகள், அந்த ஒரு அவங்க மனதார நினைத்தால் கூட அவங்களுக்கு உடம்பு வந்து சரியாகக்கூடிய மருத்துவ குணம் கொண்டவர்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. இவங்க நிறைய பேர் பாருங்களேன், பாவம் பாவம் உடம்பு சரியில்லை, சரி நல்லாயிரும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா அவனுக்கு நல்லாயிரும். ஏன்னா அந்த மருத்துவ குணம் வந்து இயற்கையாவே பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கணும். மருத்துவ குணம் கொண்டவர்கள். இது தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹீலிங் முறையெல்லாம் போய் படிக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடியது எல்லாமே ஒரு ரகசிய நடவடிக்கையா இருக்கும். ரகசியமா வச்சிருப்பாங்க. ஒண்ணுமில்லாத விஷயமா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை ஒரு ரகசியமா செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள். யார்கிட்டயும் எங்கேயா போறப்ப கூட சொல்லாமலாம் போயிட்டு வந்துருவாங்க. இது மட்டும் நம்ம சொல்லிட்டு அப்படி ஒரு ரகசியம் சார்ந்த நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள். ரகசியமா எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மனதுக்குள்ள வச்சு ரகசியமா வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. யார்ட்டையும் வெளியே அது பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரியான குணாதிசயம் கொண்டவர்கள் இவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது தான் அதிபதினு சொன்னேன். அவர் தான் முதல் திசைக்குரியவராக வராரு. இந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா 7 வருட திசை. இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அவர்கள் பிறந்த பாதத்தின் அடிப்படையில திசைகள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வருஷங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி வரும். இப்ப நம்ம அப்படி பாக்குறப்ப பொதுவா ஒரு 3 வருஷம் இவங்க கேது திசையில இருப்புல பிறக்கிறாங்க அப்படின்னா, கேது திசை 3 வருஷம் பிறப்புல வந்து 3 வயசு வரைக்கும் அந்த கேது திசை இருக்கும். அப்ப அந்த கேது திசை அப்படிங்கக்கூடிய திசை வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒரு உடல் சார்ந்த தொந்தரவு, நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருவாங்க. பார்த்து ஒரு வாரம் நல்லா இருக்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. திருப்பி போய் ஒரு ஆஸ்பத்திரி போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். காய்ச்சல் வந்து சளி பிடிச்சிடும். இந்த மாதிரியான தொந்தரவு குழந்தை பருவத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதே மாதிரி தாய் வழியில இருக்கக்கூடிய அம்மா அப்பா, தாய் வழி பாட்டன் பாட்டிகளுக்கு வந்து சில உடல் தொந்தரவுகள், இவர் பிறக்கக்கூடிய காலத்துல அந்த 3 வருஷ காலத்துல உடல் தொந்தரவு, உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இவர் பிறந்திருக்கும் போது ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தந்தைக்கு சில பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள், தொழில் சார்ந்த நெருக்கடிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல குடும்பத்தில் சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கேது பகவான் பிறந்திருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த நட்சத்திரக்காரர்கள் பிறந்திருக்கக்கூடிய சமயத்துல கேது பகவான் கொடுத்திருப்பாரு. அடுத்து இந்த கேது பகவான் 3 வயசு வரைக்கும் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் 3 வயசுக்கு அப்புறம் இவருக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்குது. சுக்கிர திசை வந்து 20 வருட திசை. அதாவது இவர்கள் 3 வயது முடிஞ்சு 20 வருஷம் அந்த சுக்கிர திசை ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா மொத்தம் 23 வயசு வரைக்கும் இவர்கள் வாழ்க்கையில வந்து சுக்கிர திசை அதாவது வாழ்க்கையோட 20 வருஷம் மிகப்பெரிய ஒரு பங்கினை வந்து சுக்கிர பகவான் தான் எடுக்கிறார். சுக்கிர பகவான் பொதுவாகவே இளமையில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி சுக்கிரன் ஆகாது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இந்த ஜோதிடத்துல வந்து எப்பவுமே இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு 45-50 வயசு ஆளை கூப்பிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா, ஒரு 15-20 வயசு பையனை கூப்பிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப அவர் வந்து அந்த 1000 ரூபாய் வந்து தன்னோட குடும்பத்துக்காகவும், பொருளாதாரத்துக்காகவும், குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காகவும், ஒரு சேமிப்புக்காகவும் அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடிய நபராக கூட இருக்கலாம். இல்ல அவர் தேவைக்கு ஏதோ ஒன்று கூட அந்த சரியான நபரா இருந்தா சரியான பாதையில செலுத்தக்கூடிய நபரா இருப்பார். ஆனா இந்த 15 வயசுல இருந்து 20 வயசு பையனுக்கு இந்த ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்கும் போகும்போது இவன் என்ன பண்ணுவான்? தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள், விளையாட்டுத்தனமா அந்த பணத்தை செலவு பண்றது. அவனுக்கான அது ஒரு தேவைதான். ஆனா இருந்தாலும் அந்த பணத்தை வந்து எந்த முறையில செலவு பண்றதுன்னு ஒரு வழி இருக்கா இல்லையா? அது மாதிரி இந்த சுக்கிர பகவான் சின்ன வயசுல வரும்போது இவர்கள் கேட்கக்கூடியதெல்லாம் இந்த செல்லமா வளரக்கூடிய குழந்தைகளா கூட இருப்பாங்க. இவர்கள் கேட்கக்கூடியதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்கள் அதை சரியா பயன்படுத்த முடியாது. சுக்கிர பகவானே ஒரு சரியான லக்ஸுரி லைஃபை குறிக்கக்கூடிய கிரகம், ஜாலியான கிரகம், ரொம்ப நல்லா விளையாண்டு பேசிட்டு சிரிச்சுட்டு போற கிரகம், ஜாலியா வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய கிரகம் தான் சுக்கிர பகவான். அப்ப இந்த 4 வயசுல இருந்து 23 வயசு வரைக்கும் அந்த வரக்கூடிய சுக்கிர பகவான் வந்து வாழ்க்கையில ரொம்ப ஜாலியா இருக்க வைப்பார். ஜாலியா இருக்கிற நபர் எப்படி போய் புக் எடுத்து உட்காந்து படிக்க முடியாது. அப்ப அந்த காலங்கள் படிப்புல இருக்கிற காலங்கள்ல படிப்புல சரியான தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். விளையாண்டுட்டு சிரிச்சுட்டு சினிமா பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு இந்த மாதிரியான காலங்களை கழிக்கக்கூடிய நபராக அந்த அஸ்வினி நட்சத்திர காலங்கள் சுக்கிர திசையில் கழிந்துவிடும். அதே மாதிரி குட்டி சுக்கிரன் வரும்போது குடும்பத்துல சில மனக்கசப்புகள், தந்தையாருக்கு பொருளாதார ரீதியா, தொழில் ரீதியா சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம், ஆனா இவருக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும். இவர் ஜாலியா இருப்பார். இவர் மனசு எந்த கவலையும் இருக்காது. ஏன்னா சுக்கிர திசை அந்த சுக்கிர திசை இவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடும். அப்ப இருந்தாலும் சில தொந்தரவுகளை வந்து குடும்பம் சார்ந்த நபர்கள் கொடுக்கும். அதே மாதிரி நான் தேவையில்லை சில அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லான நண்பர்கள் மூலியமாக சில தீய பழக்கங்கள் போய் சேர்றது, தீய பழக்கங்களை போறது வர்றது, அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. இதுக்கெல்லாம் சரியான இறை வழிபாடு, கோயில் வழிபாடுகளை நம்ம எடுத்துக்கும் போது மனதை தெளிவான முறையில் தாய் தந்தையர் சொல்ல கேட்டு நடந்துக்கும் போது வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையா வந்து இந்த திசைகள்லாம் நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறதுக்காக இந்த திசையெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர திசை வந்து 23 வயசுல முடிஞ்சு சூரிய திசை ஆரம்பிக்குது. சூரிய பகவான் வந்து இவர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி. சூரிய பகவான் வந்து 6 வருட திசை.
இதே 23 வயசுல ஆரம்பிச்சு 29 வயசு வரைக்கும் இந்த சூரிய திசை நடக்கும். 30 வயசுன்னு வச்சுக்கலாம், 23 வயசு டு 30 வயசு இதுக்குள்ள வந்து சூரிய திசை ஆரம்பிக்கும். இப்ப சூரிய பகவான் பொதுவாகவே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணியம் 5ஆம் அதிபதி திசை வாழ்க்கையில் ஒருத்தருக்கு நடக்குதுனாலே ரொம்ப சூப்பர், அவர்கள் நல்ல ஒரு திசையாகத்தான் கருதப்படும். அந்த சூரிய பகவான் வந்து நல்ல ஸ்தானங்களில் நின்று உச்சம், ஆட்சி, இல்ல நட்பு கிரகங்களோட சேர்ந்து நட்பு கிரகங்களோட சாரம் வாங்கி திசை நடத்தும் போது மிகப்பெரிய யோகத்தை இந்த வாழ்க்கையில செஞ்சிருவார். இந்த பிறகு 6 வருஷம் வந்து ஒருத்தர் 20 வருஷம் 30 வருஷம் சாதிக்கக்கூடிய விஷயத்த அந்த 6 வருஷத்துல சூரிய பகவான் செஞ்சுட்டு போயிடுவார். காரணம் என்னன்னா, அவர் வந்து 5ஆம் அதிபதியா வர்றாரு. அதனால வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அவர் செஞ்சுட்டு போயிடுவார். ஒரு படிச்சு முடிச்சுன்னு திடீர்னு வேலை கிடைக்கிறது, அப்படியே கிடைக்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துல கிடைக்கிறது, உயர் பதவியில கிடைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருவாரு. அப்படி சூரிய பகவான் வந்து சரியான ஸ்தானங்கள், நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தாமல் 3, 6, 8, 12 இடங்களில் மறைந்து பகைசாரம் வாங்கியோ பகை வீட்டில் நின்றோ திசை நடத்தும் போது இந்த 6 வருட கால திசை மிகப்பெரிய போராட்டமாயிரும். படிச்சு முடிச்சுன்னு சரியா வேலை கிடைக்காம போயிடும். பொருளாதார ரீதியா சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்திடுவார். இந்த 5ஆம் இடம் என்பது பாத்தீங்கன்னா குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம். குழந்தைகளிடம் சில மனக்கசப்பு, திருமணம் ஆனவர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகளிடம் சில மனக்கசப்பு ஏற்படும். நான் சொல்லக்கூடிய அத்தனை பதிவும் ஆணா இருந்தா பெண்ணுக்கு எடுத்துக்கணும், பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துக்கணும். குழந்தைகளிடம் சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள், அவர்கள் பற்றி ஏதோ ஒரு மன வருத்தம் வந்து நமக்கு ஏற்படுத்துற மாதிரி இந்த சூரிய திசை காலங்கள்ல வந்து சிலருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சூரிய பகவானின் தந்தையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். தந்தையாருக்கு அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில உடல் உபாதைகள், உடல் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்துறது, உடல் தொந்தரவுகளை கொடுக்கிறது, பொருளாதார ரீதியா அவர் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல அந்த தொழில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு, பொருளாதார ரீதியா தந்தைக்கு சில முன்னேற்ற தடை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துறாரு. பூர்வீக சொத்துக்கள் இருந்தும் அது பயன்படாத நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும். பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதை இழக்கக்கூடிய வாய்ப்புகளை சூரிய பகவான் ஏற்படுத்துகிறாரு. இந்த மாதிரி சூரிய பகவான் நல்ல ஸ்தானங்களில் இருந்து திசை நடத்துவதற்கும் மறைவு ஸ்தானங்களில் இருந்து திசை நடத்துவதற்கும் பலன் வந்து இப்படிதான் அமையும். அதே மாதிரி சூரிய திசை வந்து 30 வயசுல முடிஞ்சு அதுக்கப்புறம் சந்திர திசை ஆரம்பிக்குது. சந்திர திசை வந்து 10 வருட திசை. இந்த சந்திர பகவான் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியா வராரு. இந்த 4ஆம் இடம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா சுகஸ்தானம். இந்த சந்திர பகவான் நல்ல ஸ்தானங்களில் நின்று ஆட்சி, உச்சம் இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்து நல்ல நட்பு சாரம் வாங்கி திசை நடத்தினார்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியவராக இந்த 10 வருஷம் மாறிடுவார். ஏன்னா 30 டு 40 வயசு வரைக்கும் நல்ல மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கக்கூடிய வயதா அந்த 30 டு 40 வயசு வரும். அந்த காலங்களில் சந்திர பகவான் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் போது மிகப்பெரிய யோகத்தை, சுக சௌபாகியங்களை கொடுப்பதாக மாறிடுறாரு. தாய்க்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலையை கொடுத்துருவாரு. வீடு, நிலம், வாகனம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியவராக சந்திர பகவான் மாறிடுவார். சந்திர பகவான் 6, 8, 12 மறைந்த தீய கிரகங்கள், பகைசாரங்கள் வாங்கி திசை நடத்தும் பொழுது சில இந்த திசைகள் மூலமாக மன உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியவராக சந்திர பகவான் மாறிடுவார். ஒரு தாய்க்கு சில உடல் தொந்தரவுகள், ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ நிலம் வாங்குறதுக்காகவோ கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலை, அதனால மனம் வேதனை அடையக்கூடிய நிலையெல்லாம் சந்திர பகவான் இந்த 10 வருஷ காலத்துல கொடுத்துருவாரு. தொழில சில முன்னேற்ற தடை, தொழில பொருளாதார தடை ஏற்படுத்தக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். வியாபாரத்துல வந்து ஒரு வியாபாரம் செய்யறோம், கொடுத்த பணம் வராத சூழ்நிலையெல்லாம் இந்த சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான். தாய்க்கு சில உடல் உபாதைகள், தாய்க்கு நோய்களை குறிக்கக்கூடியவராக மாறிடுவார் இந்த 10 வருஷ காலம். அதே மாதிரி 4ஆம் இடம் சுகஸ்தானம். சந்திர பகவான் மறைந்து நின்று ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஓரளவுக்கு நான் இப்பதாண்டா ரெடியான மாதிரி இருக்கு, திரும்பி அந்த பிரச்சனையில ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சுகஸ்தானத்தை பாதிக்கக்கூடிய நிலைமையாக இந்த 10 வருஷ காலம் மாறிடும். இதுக்கு சரியான இறை வழிபாடு, கிரக வழிபாடுகள், அவரவர் ஜாதகத்தை ஆராய்ந்து பலன்களை எடுத்துக்கும் போகும்போது வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, முன்னறிந்து சில விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இந்த முன்னறிந்து சில விஷயங்களை நம்ம செய்வதன் மூலயமா இந்த பிரச்சனைகள்ல விடுபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி சந்திர திசை 40 வயசுல முடிஞ்சு சந்திரனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை வருது. செவ்வாய் திசை பாத்தீங்கன்னா 7 வருட திசை. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு செவ்வாய் பகவான் 1, 8 குடையவனா வராரு. இவர் லக்னாதிபதி திசை, அதாவது வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியவர். லக்னாதிபதி 1ஆம் இடம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நட்சத்திரக்காரர்களுடைய எண்ணம், செயல், சிந்தனைகளை பற்றி சொல்லக்கூடியது. அவருடைய குணாதிசயம், அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு, எப்படி இருக்க போறாரு அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியது அந்த 1ஆம் இடம். அதன் அதிபதி திசை நடக்கும்போது எப்படி இருக்கும், அவர் தன்னை நிரூபிக்கக்கூடிய காலம் அந்த காலம் தான். செவ்வாய் திசை தான் அவருடைய நிரூபிக்கக்கூடிய காலம். அந்த திசை காலங்கள் 7 வருட திசை காலங்கள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புலாம் அவர் தேடி சில வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய காலமா இருக்கும் அந்த செவ்வாய் திசை காலம். அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் 1ஆம் இடத்திற்கும் அதிபதியா வராரு, 8ஆம் இடத்திற்கும் அதிபதியா வராரு. சில தடைகளுக்கும் தோல்விக்கும் அப்புறம் தான் அந்த வாய்ப்புகள் இவர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அல்ல அந்த வாய்ப்புகள் கிடைச்ச பிறகு சில தடை தோல்விகளை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அமைஞ்சிடும் சில நேரங்கள்.
இதையெல்லாம் சரி பண்றதுக்கு செவ்வாய் வழிபாடு, முருகப்பெருமானை நல்லா கும்பிடுறவங்க, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பெறும் முருகப்பெருமான் நல்லா கும்பிட்டாங்கன்னா அதற்கான வழிபாடுகள், அதுக்கான வழிமுறைகள் நிறைய செய்யும்போது இந்த பிரச்சனைகள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய ஏற்படும். அதே மாதிரி இந்த செவ்வாய் திசை 47 வயதுல முடிஞ்சு ராகு திசை ஆரம்பிக்குது. ராகு திசை 18 வருட திசை. ஒரு 65 வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் திசை ராகு திசை நடக்குது. இந்த ராகு பகவானாலே ஒரு போககாரகன், போகத்தை அனுபவிக்கக்கூடியவன், எல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்ட திட்டம், மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரன் ராகு. ஒரு மிகப்பெரிய வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி ஒருத்தர் அடைகிறாருன்னா அதுக்கு ராகு காரணமா தான் இருப்பாரு. அந்த மாதிரி ராகு பகவான் நல்ல ஸ்தானங்களில் 6, 8, 12 3, 6, 8, 12 மறைந்து நின்று திசை நடத்தும் போது மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் செய்யக்கூடிய நபராக மாறுகிறார். நல்ல விஷயமா இருக்கட்டும், தீய விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துல மிகப்பெரிய போகத்தை அனுபவிக்கக்கூடியவராக அந்த 18 வருடம் இந்த திசை காலங்கள்ல இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். அதனால ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடியதற்காக மறைந்து நின்று திசை நடத்தும் போது சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக காலமாக மாறிடும் இந்த ராகு திசை. அதே மாதிரி ராகு பகவான் நல்ல ராகு பகவான் பொதுவாக மறைந்து நின்று திசை நடத்துவது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் போது அதற்கான பிரச்சனைகளை இந்த ராகு பகவான் அந்த காலத்துல கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே பொதுவாகவே விநாயகர் வழிபாடு, அதாவது மனித முகமில்லாத வழிபாடு எடுத்துக்கும் போகும்போது, தெய்வ வழிபாடு எடுத்துக்கும் போது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா கேது பகவானுக்கு மனித உடலும் இந்த சர்ப்பத்தினுடைய தலையும் அமைப்பு. அந்த மாதிரி மனித முகமில்லாத தெய்வத்தை இவர்கள் வழிபாடு எடுத்துக்கும் போது மிகப்பெரிய வெற்றி. விநாயகர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வராகி அம்மன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த மாதிரியான தெய்வத்தினுடைய வழிபாடு எடுக்கும் போது ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிக்க முடியும். இப்ப நான் சொல்லியிருக்க பலனெல்லாம் பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய ஒரு பொதுவான பலன். இவர்களுக்கு இந்த திசையெல்லாம் வரும். இந்த திசையில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க. இந்த மாதிரி நன்மைகள்லாம் இவருக்கு நடக்கும். நல்ல ஸ்தானங்களிலிருந்து திசை நடக்கும்போது நல்ல பலன்கள் நடக்கும். தீய ஸ்தானங்களிலிருந்து அந்த திசை நடக்கும்போது தீய பலன்கள் நடக்கும். அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இது அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில, அந்தந்த ஸ்தானத்தின் அடிப்படையில, கிரகங்கள் அமர்ந்த அடிப்படையில பலன்கள் முற்றிலுமா மாறுபடும். நம்ம நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்க விஷயம் அவர்களுக்கு சில நேரங்கள்ல நல்லா இல்லாம ஒரு தீமையா நடக்கும். நம்ம கெட்டதா நடக்கும்னு சொல்லியிருக்க சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லதா நடந்திருக்கும். அதனால இது அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில எடுக்கக்கூடிய முடிவுகள். இப்ப நான் சொல்லியிருக்கிறது பொது பலன். இது அவரவர் ஜாதகத்துல குறைஞ்சது ஒரு 35 to 50% நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால அவரவர் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு என்ன தெய்வத்தை வழிபடணும், அதற்கு என்ன கிரகத்தை நம்ம வழிபடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமா நம்ம வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் வைக்கும்போது கண்டிப்பா அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதற்கான வழிகளை நம்ம தேடி போகலாம். இப்போ நான் சொல்லியிருந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். ரொம்ப நன்றி.